கண்ட்ரிஸ் பற்றின சில அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் எல்சி, வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரஷ்யா. ரஷ்யா ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே இது 2 காண்டினென்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஒன்று வந்து யூரோப் அண்ட் வந்துட்டு ஏஷியா. 2 காண்டினென்ட்ஸ்லையுமே இதோட எல்லைகள் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இதில் செகண்டாக பார்க்க போகிறது கனடா. கனடாவில் தான் இருக்கிறது மிக நீளமான கடற்கரையோரம் வந்து இருக்குதாங்க. சுமார் 2,43,000 கிலோமீட்டர் வந்து இந்த கடற்கரை பகுதி வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் தேர்ட் பொசிஷனில் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து ஒரு கண்டம், அதாவது ஒரு காண்டினென்ட். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு கண்ட்ரியும் கூட. அண்ட் இதில் நம்ம ஃபோர்த் பொசிஷனில் பார்க்க போகிறது சவுத் ஆப்பிரிக்கா. எந்த ஒரு கண்ட்ரிஸுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் வந்து இந்த ஒரு நாட்டுக்கு வந்து இருக்கு. இந்த நாட்டில் மட்டும்தான் 3 தலைநகரங்கள் வந்து இருக்கு. எஸ், இதுல 3 கேபிட்டல்ஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 5th பொசிஷனில் பார்க்க போகிறது லிபியா. இந்த ஒரு நாட்டில் 90% இடங்கள் வந்துட்டு டெசர்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு 5 கண்ட்ரீஸில் உங்களுக்கு எந்த நாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.